ஹாய் கைஸ், வெல்கம் டு அபிஷர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வால்யூம் உடைய 4th கிளாஸ் பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்க்ரீஸ்டு பை டிக்ரீஸ்டு பை கான்செப்ட் தான் பார்க்க போறோம். இன்க்ரீஸ்டு பை டிக்ரீஸ்டு பை கான்செப்ட் தான் பார்க்க போறோம். இதே மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம ஏரியால பார்த்துருப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதை வந்து 100 பிளஸ் போட்டு நம்ம வந்து கீழே போட்டு 100 போட்டிருப்போம். ஒரு பேஸ் வேல்யூவா நம்ம இங்க 100 வச்சிருப்போம். அதோட போட்டு அங்க வந்து நமக்கு இன்னொன்னு சப்போஸ் இன்கேஸ் அது இன்க்ரீஸ் ஆகாம டிக்ரீஸ் ஆச்சுன்னா 100 மைனஸ் ஒய் 100 மைனஸ் ஒய் டிவைட் பை 100 போட்டிருக்கோம். ஆனா இங்க நமக்கு ரெண்டு வேல்யூ போடுவோமா, அது ஏரியா. வால்யூம்னா இங்க நமக்கு என்ன வரணும், வால்யூம்னா நமக்கு 3 வேல்யூ வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஒரு கியூபாய்டுல ஒரு கியூபாய்டுல ஒரு கியூபாய்டுல இன்க்ரீஸ் ஆச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. அது ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆனாலே 3 சைடு இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சைடு வந்து 10% இன்க்ரீஸ் வச்சுக்கோங்களேன். காமனா வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம என்ன போடலாம், 10%னா 110 டிவைட் பை 100, 110 டிவைட் பை 100, 110 டிவைட் பை 100 அப்படின்னு போட்டுடலாம். போட்டா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதுவே எனக்கு 10% டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி போடுவேன், 100 இஸ் ஈக்குவல் டு நான் என்ன போடுவேன்னா 90 டிவைட் பை 100, 90 டிவைட் பை 100, 90 டிவைட் பை 100. கியூபுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை. கியூபாய்டில் இருந்தா பிரச்சனை ஆரம்பிக்கும். ஏன்னா இங்க நமக்கு 100 இருக்கும். நமக்கு இங்க லென்த் அதிகமாகலாம் கம்மியாகலாம், பிரெத் அதிகமாகலாம் கம்மியாகலாம், ஹைட்டு அதிகமாகலாம் கம்மியாகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காமனா லென்த் வந்து ஒரு 20 அதிகமாகி ஹைட்டு வந்து ஒரு 20 கம்மியாகி பிரெத் வந்து சேமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்களேன். 100ங்கிறது காமனா இருக்கிறது. லென்த் வந்து எனக்கு என்னது 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் 120 பை 100 போடுவேன். அதே பிரெத் வந்து எனக்கு சேமா இருக்குன்னா நான் 100 பை 100 போடுவேன். ஹைட் வந்து எனக்கு 20% குறையுதுன்னா நான் 80 பை 100 போடுவேன். புரிஞ்சதா? ஓகே. அடுத்தது என்னன்னா, நம்ம பார்த்தது என்னது, சிலிண்டர். சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, நமக்கு சிலிண்டர்ல ஆர் ஸ்கொயரா இருக்கும், ஹெச் வந்து சிங்குலரா இருக்கும். அப்ப ஹெச்ச வந்து நம்ம ஒரு டைம் தான் போடணும், ஆரை வந்து நம்ம 2 டைம் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி ஹைட் வந்து எனக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இதை நான் எப்படி எழுதணும், நான் வந்து 100 இன்டூ 110 டிவைட் பை 100 இன்டூ 110 டிவைட் பை 100 போடணும். 105 பை 100 போடக்கூடாது. ஏன்னா 105 பை 100ங்கிறது ஹெச், அது ஒண்ணே ஒன்று மட்டும் தான் இருக்கு. அப்ப இதே கான்செப்ட் நமக்கு எதுக்கு வரும், நமக்கு கோனுக்கும் வரும். ஸோ எப்படி வந்து கியூபுக்கு வந்து நமக்கு பிரச்சனை இல்லையோ அதே மாதிரி நமக்கு ஸ்பியருக்கும் பிரச்சனை இல்லை, ஸ்பியருக்கும் பிரச்சனை இல்லை, அதுக்கும் நமக்கு சேம் தான். ஏன்னா 6 கியூப் தானே, பிரச்சனையே இல்லை நமக்கு. இதுவும் நமக்கு கியூபு சேம் தான். ஓகேவா? ஓகே. இப்போ நமக்கு இதெல்லாம் சம்ஸ் பார்க்கலாம். இஃப் த எட்ஜ் ஆஃப் த கியூப் இஸ் டபுள்டு. இப்போ ஒரு கியூபனுடைய எட்ஜ், ஒரு கியூப் இருக்குல்ல, அந்த கியூபனுடைய எட்ஜ் டபுள் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், ஈஸி. பாருங்களேன், இப்போ எனக்கு இதுதான் பேஸ், இதோட என்ன ஆகும்னா எட்ஜ் ஆஃப் த கியூப் டபுள் ஆகும்னு அர்த்தம். டபுள் என்ன அர்த்தம், 200. அதாவது 100 பிளஸ் 100 தான் நமக்கு டபுள். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்றோம், 200 டிவைட் பை 100 எத்தனை டைம், 3 டைம். 3 டைம் போட்டாச்சா? போட்டோம்னா இந்த 2 ஜீரோ, இந்த இந்த 2 ஜீரோ, 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 நமக்கு 800 கிடைக்கும். ஸோ வந்து எனக்கு ஒரு கியூப்ல வந்து எட்ஜ் வந்து 2 மடங்கு ஆச்சுன்னா அப்ப எனக்கு அதனுடைய வால்யூம் வந்து என்னவா மாறும், 8 மடங்கா மாறும் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஓகே. இப்ப எட்ஜ் ஆஃப் த கியூப் வந்து எனக்கு 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட் சர்ஃபேஸ் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு குறையும் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். நல்லா பாருங்க, கியூப்னு கொடுத்தா நம்ம எப்பயுமே 3 டைம் போடக்கூடாது. எனக்கு அவன் என்ன கொடுத்துட்டான், எனக்கு அவன் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டான். சர்ஃபேஸ் ஏரியான்னு என்ன அர்த்தம், 2 டைம் தான் போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ 100 இன்டூ 125 பை 100 இன்டூ 125 பை 100 கியூபு கொடுத்தனால இன்னொரு 125 பை 100 போட்டுறாதீங்க. இதை அடிச்சு விட்டுருங்க. அடுத்து இது வந்து ஒரு 5 டைமு, இது வந்து ஒரு 4 டைமு. 5 120 சார் எவ்வளோ, 5 120 சார் எங்க, இங்கே தான் போட்டிருப்பேன். ஓகே, 5 125 வந்து நமக்கு 625 மாறும்.
ஸோ கீழே டிவைட் பை 4 வரும். இதை நம்ம அடிச்சோம்னா 156.25 வரும். அவன் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயின்னு கேட்டிருக்கான். எனக்கு 100ங்கிறது 156.25 மாறிச்சுன்னா எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு? 56.25% எனக்கு என்ன ஆயிருக்கு? எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 35 முடிந்து விட்டது. அடுத்து 36வது கேள்வி. இஃப் த போத் த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன். சொன்னா தெரியுமா? ரேடியஸ் தான் 2 டைம் போடணும், ஹைட்டை ஒரு டைம் தான் போடணும். ஸோ வந்து எனக்கு என்ன சொல்றான்? ரேடியஸ் வந்து 20% ஆர் இன்க்ரீஸ் 20%. ரேடியஸும் 20% ஹைட்டும் 20% தான். அதனால நம்ம இந்த சமயத்துல பிரச்சனையே இல்லை. அப்ப இதனுடைய வால்யூம் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இதனுடைய வால்யூம் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும், எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத கணக்கு. ஸோ வந்து 100 இருக்கு. எனக்கு என்ன ஆகும்? 120/100, 120/100, 120/100. 2 0 2 0 கேன்சல், 2 0 2 0 கேன்சல். 1 0 1 0 தான் இருக்கும். கீழே ஒரு 0 இருக்கும். 12ஓட கியூப் எவ்வளோ? 12ஓட கியூப் வந்து நமக்கு எவ்வளோனா 12ஓட கியூப் வந்து நமக்கு இருக்கும். 12ஓட கியூப் வந்து நமக்கு 1728. அப்ப கீழே டிவைட் பை 10 இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா 172.80 இருக்கும். 8 இருக்கும். எனக்கு அவன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 100ல இருந்து எனக்கு 172.8 போனனால எனக்கு 72.8 தான் ஆன்சரு. ஸோ 36க்கு எனக்கு என்ன ஆன்சரு? 36க்கு எனக்கு டி ஆன்சரு. அடுத்து 37. ஒரு சிலிண்டர்ல ரேடியஸ் இருக்கு தெரியுமா? ரேடியஸ். அந்த ரேடியஸ் வந்து டபுள் ஆகி அதனுடைய ஹைட் வந்து ஹாஃபா மாறுச்சுன்னா அதனுடைய ஹைட் வந்து ஹாஃபா மாறுச்சுன்னா வாட் ஹேப்பன் டு தி curved length of the other diagonal? curved length of the other diagonal என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ என்ன சொல்லிட்டான்? இது வந்து டபுள் ஆகுதான். டபுள் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து இதாக நீங்க ஒண்ணு மத்தது கொடுத்துருக்கான்ல அப்படிங்கிறதுக்கோசம் நீங்க அதை பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்க சும்மா இதை மட்டும் சால்வ் மட்டும் பண்ணா போதும். எனக்கு 100 இருக்கு. ரேடியஸ் வந்து என்ன ஆகுதான்? 2 மடங்கு ஆகுதான். அப்ப நம்ம 200/100, இன்னொன்னு 200/100. எனக்கு அதனுடைய ஹைட் என்னவா மாறுதான்? ஹைட் வந்து ஹாஃபா மாறுதான். ஹைட் ஹாஃபா மாற என்ன அர்த்தம்? 50/100 அர்த்தம். அப்ப இந்த 100ம் இந்த 100 கேன்சல், இந்த 2 0வும் இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0வும் இந்த 2 0 கேன்சல். ஸோ 2 2 4, 4 5 20, 200 மாறும். ஸோ எனக்கு 100ங்கிறது என்னவா மாறும்? 200 மாறும். அப்ப டபுள்டு. 37க்கு என்ன ஆன்சர்? நமக்கு பி ஆன்சர். அடுத்து 38. ஓகே கேஸ், நம்ம இன்க்ரீஸ் பை டிக்ரீஸ் பைல சம் பார்த்தாச்சு. அண்ட் ஒன் திங் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த சிலிண்டர் சம்லையும் சரி, கியூப் ஸ்பியர் சம்லையும் சரி, செகண்ட் வீடியோலையும் தேர்ட் வீடியோலையும் இந்த இன்க்ரீஸ்டு பை டிக்ரீஸ்டு பைனுடைய கான்செப்ட் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஐ மீன் சம்மை வந்து நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருப்பேன். இதை முடிச்சதும் நீங்க அதை போய் சால்வ் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று வால்யூம்ல இருக்கும். எப்படி வந்து நமக்கு ஏரியால வந்து சைட்ஸ் வந்து ஒரு ரேஷியோல இருந்துச்சுன்னா அதே தான் நமக்கு பெரிமீட்டரும் இருக்குமா? A/Bன்னு இருக்கும். ஆனா ஏரியா வந்து நமக்கு என்ன வரும்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு நமக்கு A² + B² இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்? ஒண்ணு இதை கொடுத்துட்டு இதை கேட்பான், இல்ல இதை கொடுத்துட்டு இதை கேட்பான், இதை கொடுத்துட்டு இதை கேட்பான் அப்படியே சொல்லுவான். ஆனா இங்க வால்யூம் என்ன தெரியுமா? வால்யூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க என்னென்ன இருக்கும்? வால்யூம் பொறுத்த வரைக்கும் ஓகே, இது ஈஸி. வால்யூம் ரொம்ப ஈஸி. இங்க சைடு இருக்கு தெரியுமா? சைடு வந்து நமக்கு A/B இருந்தா நமக்கு வந்து ஏரியா என்னவா இருக்கும்? ஏரியா வழக்கம் போல A² + B² தான். அடுத்து வால்யூம் என்னது? வால்யூம் வந்து நமக்கு A³ இங்க B³ தான். ஒண்ணுமே இல்லை. இப்ப நமக்கு இதை கொடுத்துட்டு இதை கண்டுபிடிக்க சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்க இருந்து இங்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வரணும். ஸோ நமக்கு எப்பயும் போல கண்டுபிடிக்கிற மாதிரி தான், ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாம். இந்த வால்யூம் ஆஃப் 2 கியூப்ஸ், 2 கியூபுடைய வால்யூம் வந்து 27:1 இருந்தா எனக்கு அதனுடைய எட்ஜஸ் கேட்டிருக்கான். ஸோ என்ன அர்த்தம்? எனக்கு 27:1. இதை நான் எப்படி எழுதலாம்? எனக்கு தேவையானது என்னது? எனக்கு தேவையானது A/B தான் வேணும். எனக்கு அவன் கொடுத்துருக்கிறது என்னது? எனக்கு அவன் கொடுத்துருக்கிறது A³ B³ இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்? 27 வந்து கியூப் எடுத்தேன்னா எனக்கு 3 கியூப் வரும். எனக்கு இது 1 கியூபா மாறும். இந்த கியூப் அடிபட்டு போச்சுன்னா எனக்கு கிடைக்கிறது என்னது? 3:1. ஸோ 38வது கேள்விக்கு எனக்கு ஆன்சர் என்ன? எனக்கு ஆன்சர் சி. ஓகேவா? அடுத்து என்னது? வால்யூம் ஆஃப் 2 கியூப்ஸ், 2 கியூபுடைய வால்யூம். ஓகேவா? என்ன சொல்லலாம்? எனக்கு A³ = B³ = 8:27. எனக்கு இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கான்.
அதாவது என்ன எனக்கு ஆன்சரா வரணும், எனக்கு ஏ ஸ்கொயர் இஸ் டு பி ஸ்கொயர் ஆன்சரா வரணும். ஆனா இங்க எனக்கு ஏ கியூபா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும், நான் ஏ இஸ் டு பியா மாத்தணும். அப்ப நான் என்ன பண்றேன், இத 2 கியூப், இது 3 கியூபா இருக்கு. அடுத்து இது 2 இஸ் டு 3யா வந்துரும். 2 இஸ் டு 3 கொண்டு போய் நான் இங்க போட்டேன்னா எனக்கு இது 4 இஸ் டு 9 மாறும். ஸோ 39 கேள்விக்கு எனக்கு என்ன ஆன்சரு, எனக்கு பி ஆன்சரு. ஓகேவா? அடுத்து 2 கியூபுக்கு வால்யூம் வந்து இருக்கும். என்ன ரேஷியோல இருக்குன்னா, எனக்கு ஏ கியூப் இஸ் டு பி கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் டு 27னா எனக்கு ஏவோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 3. ஓகேவா? எனக்கு 1 இஸ் டு 3 கொடுக்கும். எனக்கு அவன் அடுத்து என்ன கேட்டிருக்கான், தென் த ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் ஃபேஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த கியூப் டு தட் அனதர். ஸோ ஃபேஸ் வேல்யூ தான் கேட்டிருக்கான். ஓகே கைஸ், த ரேஷியோ ஆஃப் ஏரியா கேட்டிருக்கா, ஏரியா கேட்டிருக்கா. ஏரியா என்ன அர்த்தம், நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 1 இஸ் டு 9. ஸோ 40வது கேள்விக்கு நமக்கு என்ன ஆன்சரு, 40வது கேள்விக்கு நமக்கு சி ஆன்சரு. அடுத்து அங்கிருந்து வந்தோம்னா நம்ம அடுத்து பார்க்க போற கான்செப்ட் வந்து ஓகே, வால்யூம் ஆஃப் 2 ஸ்பியர் வந்து நமக்கு என்ன ரேஷியோல இருக்கு, 64 இஸ் டு 27ல இருக்கு. அதாவது ஏ கியூப் இஸ் டு பி கியூப் இஸ் ஈக்குவல் டு 64 இஸ் டு 27னா நமக்கு ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு 4 இஸ் டு 3ன்னு கிடைக்கும். எனக்கு அவன் அடுத்து என்ன கேட்கறான், எனக்கு அவன் கேட்கறது அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா கேட்கறான். அப்ப நான் இதை ஸ்கொயர் மட்டும் பண்ணா போதும். எனக்கு 16 ஸ்கொயர் இஸ் டு 9, சாரி 16 இஸ் டு 9 போட்டா போதும். 41 நமக்கு டி ஆன்சரு. அடுத்து இந்த சம்மும் உங்களுக்கு அதே மாதிரி தான். ஸோ இது நீங்க ஹோம்ஒர்க்கா போட்டிருக்க டி ஆன்சர். அடுத்து 42க்கு அப்புறம் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 45. இதுவுமே வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். 27 is to 125 உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் ஹவு மெனி. இதே மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம எங்க பார்த்திருப்போம், ஏரியால பார்த்து நம்ம வால்யூமுக்கு பார்க்குறோம். ஹவு மெனினா என்ன அப்படின்னா, இப்ப இந்த கியூபுக்குள்ள எவ்வளவு கியூப் செட் ஆகும். இப்ப இவ்வளவு பெரிய பாக்ஸ் இருக்கு, இவ்வளவு பெரிய பாக்ஸுக்குள்ள இந்த பாக்ஸ் மாதிரி சின்ன சின்ன பாக்ஸா இருந்தா அது எத்தனை பாக்ஸ் உள்ள போகும் அப்படிங்கறத கணக்கு. ஸோ ஹவு மெனி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மேல வந்து லார்ஜர் வேல்யூ இருக்கணும், கீழே வந்து ஸ்மாலர் வேல்யூ இருக்கணும். ஸோ வேற என்ன சொல்லலாம், ஸ்மாலர் வேல்யூ சொல்லலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல மேலையும் கீழையும் சேம் யூனிட் தான் இருக்கணும். சேம் யூனிட்ஸ் தான் இருக்கணும். மஸ்ட் சேம் யூனிட் இல்லாட்டி இருக்கிற வரைக்கும் நம்ம அதை கொண்டு வரணும். ஓகேவா? ஓகே, ஹவு மெனி பிரிக்ஸ் ஈச் மெஷரிங் 25 சென்டிமீட்டர், 11.25 சென்டிமீட்டர், 6 மீட்டர். 6 மீட்டர் இருக்கு கரெக்டா? 25 மீட்டர் 6 சென்டிமீட்டர்னு வரணும். 6 சென்டிமீட்டர்னு வரணும். ஓகேவா? 6 சென்டிமீட்டர்னு வரணும். தப்பா கொடுத்துட்டாங்க. will be needed to build a wall of 8 meter, 6 meter, 22.5 centimeter, 22.5 centimeter, 8 meter, 6 meter, 22.5 சென்டிமீட்டர். ஆக்சுவலா இங்க வந்து நமக்கு மீட்டர் வரணும், இங்க தான் நமக்கு சென்டிமீட்டர் வரணும். மாத்திட்டாங்க. ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செவுரு இருக்கு, அந்த செவரோட இது எவ்வளோ டைமென்ஷன் எவ்வளோனா 8 மீட்டர் இன்டூ 6 மீட்டர் இன்டூ 22.5 மீட்டர். அதை எத்தனை செங்கலால நம்ம வந்து கட்டணும், எவ்வளவு செங்கல் தேவை. அதாவது ஒரு செங்கலோட டைமென்ஷன் வந்து நமக்கு 25 சென்டிமீட்டர், 11.25 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் எவ்வளவு தேவைன்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து டோட்டலா வந்து நம்ம என்ன பண்ணணும், மேல வந்து பெருசோட வேல்யூ போடணும். ஸோ பெருசோட வேல்யூ போட்டா நமக்கு டோட்டல் என்ன பண்ணலாம், 8 மீட்டர், 6 மீட்டர், 22.5 மீட்டர். அதுக்கு கீழே பிரிக்ஸோட கவுண்டை போடணும். ஸோ பிரிக்ஸோட கவுண்டை போடலாம். பிரிக்ஸோட கவுண்டை போட்டா நமக்கு 25 சென்டிமீட்டர் இருக்கு. நான் என்ன பண்ணணும், 25 சென்டிமீட்டரை நான் என்ன பண்ணணும், நான் வந்து மீட்டரா மாற்றணும். 25 சென்டிமீட்டர் நான் வந்து மீட்டரா மாற்றணும். ஓகேவா? ஸோ 25 சென்டிமீட்டர் நான் மீட்டரா மாற்றும் போது சாரி அவன் கரெக்டாக தான் கொடுத்துருக்கான். 22.5 சென்டிமீட்டர் தான். 22.5 சென்டிமீட்டர் தான். ஓகேவா? ஓகே, அங்கேருந்து பார்த்தோம்னா கீழே இது என்னது 25 சென்டிமீட்டர், 11.25 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர் தான். ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ நான் இதை இங்கிட்ட எழுதிக்கிறேன், 25 இங்கிட்ட எழுதிக்கிறேன். இங்கே நான் 11.25 போட்டுக்கிறேன். இங்கே நான் 6 சென்டிமீட்டர் போட்டுக்கிறேன். இது சரியான்னு கேட்டால் தப்பு. ஏன்னா நான் எல்லாத்தையும் யூனிட் கன்வர்ஷன் பண்ணணும். ஸோ நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், நான் எல்லாத்தையும் வந்து நான் வந்து மீட்டருக்கு மாற்றிக்கிறேன். மீட்டருக்கு மாற்றும் போது இது எனக்கு 8 மீட்ரு, இது எனக்கு 6 மீட்ரு. இது எனக்கு என்னவா மாறும்னா 225/1000. அப்போதான் எனக்கு அது என்னவா மாறும், எனக்கு அது மீட்டரா மாறும். இப்போ நான் இதை மாத்திரம் எனக்கு 25/100. இது எனக்கு என்னவா மாறும், 1125/1000
10,000. ஏன் 10,000? எனக்கு 11க்கு தான் 100. இந்த 2/5 நான் இங்கிட்டு கொண்டு வரனால நான் அதுக்கு ஒரு 100ஆல நான் டிவைட் பண்ணிக்கணும். இது வந்து எனக்கு 6/100 மாறிடும். ஓகேவா? ஓகே. இதை வச்சு நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கு 8ஓடது அப்படியே தான் இருக்கும், 6ஓடது அப்படியே தான் இருக்கும். இந்த 225 டிவைடட் பை 1000 இருக்கா? ஓகே. அடுத்து இங்கிட்டு போட வேண்டிய 25/100க்கு 25 நான் இங்கிட்டு போட்டுக்கிறேன், 100 மேலே போட்டுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த 11.25க்கு இந்த 11.25 நான் இங்கே போட்டுக்கிறேன். அதுக்கு பதிலாக நான் வந்து 10,000 இங்கே போட்டுக்கிறேன். 10,000 இங்கே போட்டுக்கிறேன். அடுத்து 6 மீட்டர் இல்லை, அந்த 6 மீட்டரை நான் இங்கே 6 இங்கே போட்டுக்கிறேன், 100 இங்கே போட்டுக்கிறேன். நீங்கள் இதை எல்லாம் சால்வ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா உங்களுக்கு 6,400 கிடைக்கும். 6,400 கிடைக்கும். எப்படி அப்படின்னா நமக்கு இந்த 6 இந்த 6 அடிபட்டு போயிடும். இந்த 6 இந்த 6 அடிபட்டு போயிடும். அடுத்து இந்த இந்த 0 இந்த 0 இந்த 0 3 0வும் இந்த 0 இந்த 0 இந்த 0 3 0வும் கேன்சல் ஆயிரும். அடுத்து நமக்கு என்ன ஆகும்னா 25 டேபிள் அடிச்சோம்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு டைமும், இது வந்து ஒரு டைமும். அடுத்து 25 டேபிள் அடிச்சோம்னா ஒரு டைம், அது வந்து நமக்கு 4 8 9 டைம் ஆயிரும். இது 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 ஒரு 9 டைம், 7 8 9. இது வந்து ஒரு 3 டைம். அடுத்து இது வந்து ஒரு 3 டைம். அடுத்து இது வந்து ஒரு 22 22ங்கிறது ஒரு 7 டைம். அடுத்து ஒரு 15 டைம். அடுத்து இது வந்து ஒரு 12 15. இது வந்து ஒரு டைம். இது வந்து ஒரு டைம், 2 டைம், 5 டைம், 125. நம்ம இதை நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து இதை நான் வந்து 5 டைம், இதை வந்து 25 டேபிள் அடிச்சேன்னா எனக்கு இது ஒரு 5 டைமும், எனக்கு இது ஒரு 4 டைமும் வரும். அடுத்து இது வந்து ஒரு டைம், இதை ஒரு டைம் அடிச்சோம்னா இது வந்து எனக்கு ஒரு 200 டைம் ஆகும். ஸோ அப்போ 2 4 சார் 8 8 8 64. அப்போ அந்த 2 ஜீரோ சேர்த்துனா எனக்கு 6,400 கிடைக்கும். அவ்வளோதான் கைஸ். இதுதான் எனக்கு ஹவு மெனிக்கான கான்செப்ட். இதை விட ஈஸியா இங்க இருக்கும் பாருங்களேன். இப்ப ஹவு மெனி கியூப்ஸ் ஆஃப் 10 சென்டிமீட்டர் எட்ஜ் வந்து கேன் பி புட் இன் எ கியூப் ஆஃப் 1 மீட்டர் ஈச். அதாவது 1 மீட்டர் கியூபுக்குள்ள எவ்வளவு 10 சென்டிமீட்டர் எட்ஜஸை போடலாம் அப்படின்னா 10 சென்டிமீட்டருக்கு என்னது நமக்கு 10 டிவைடட் பை 100. அதாவது நமக்கு 0.1 மீட்டர் கியூபை எவ்வளவு போடலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்ப 1 இன்டூ 1 இன்டூ 1 0.1 இன்டூ 0.1 இன்டூ 0.1ன்னு போட்டாச்சா? அடுத்து நான் என்ன பண்றேன், நான் இங்க வந்து இங்க எனக்கு அப்படி இருக்கு, ஈஸியா நான் அடிச்சிட முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன்னா 0.1 இல்லை, நான் எல்லாத்துக்கும் 10 மல்டிப்ளை பண்றேன். கீழே 10 மல்டிப்ளை பண்ணா நான் மேலே 10 மல்டிப்ளை பண்ணுமா? அப்ப நான் 10 போட்டுக்கலாம், 10 போட்டுக்கலாம், 10 போட்டுக்கலாம். கீழே நான் வந்து 1 1 1. அப்ப நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு 1000 அப்படின்னு கிடைக்கும். 1000 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 45th கொஸ்டின் நமக்கு என்ன ஆன்சரு? 45th கொஸ்டின் நமக்கு என்ன ஆன்சர்? நமக்கு சி ஆன்சரு. அதுக்கப்புறம் ஹவு மெனி கியூப்ஸ் ஆஃப் 3 சென்டிமீட்டர் எட்ஜ் வந்து கேன் பி கட் அவுட் ஃப்ரம் கியூப் ஆஃப் 18 சென்டிமீட்டர் எட்ஜ். நல்லா பாருங்களேன். ஒரு 18 சென்டிமீட்டர் எட்ஜ் கொண்ட ஒரு கியூப்ல இருந்து எத்தனை 3 சென்டிமீட்டர் எட்ஜ் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு. ரொம்ப ஈஸி. ரொம்ப ஒண்ணுமே இல்லைங்க. ஹவு மெனின்னு கேட்டாலே பெருசு டிவைடட் பை ஸ்மால் போட்டுருங்க. ஒண்ணுமே திங்க் பண்ணாம. 18 சென்டிமீட்டர் நமக்கு 18 இன்டூ 18 இன்டூ 18 போட்டாச்சு. கீழே 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 3. அவ்வளோதான். ஒரு டைம் 6 டைமு, ஒரு டைம் 6 டைமு, ஒரு டைம் 6 டைமு. 6 கியூப் வேல்யூ என்ன? 2 1 6. 46க்கு நமக்கு பி ஆன்சர் கைஸ். அடுத்து 47லாம் இல்லை, 47லாம் இல்லை. அடுத்து வந்து நம்ம ஹவு மெனி கான்செப்ட் முடிச்சாச்சு. ஹவு மெனி கான்செப்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிறது என்ன? பேரிங் கான்செப்ட் கைஸ். இங்க இருக்கு பாருங்க. ஓகே. ஓகே. வால்யூம் ஆஃப் லார்ஜஸ்ட் சர்க்கிள் தட் கேன் பி கட் அவுட் ஃப்ரம் ஏ இது வந்து எடுப்பான்னு சொல்லி பார்த்துருக்கோமா? ஓகே 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 ஓகே. நம்ம இப்ப பார்க்க போற கான்செப்டுக்கு பேர் வந்து என்னங்க கைஸ்? பேரிங் கைஸ். பேரிங். பேரிங்னா என்னன்னா ஒரு விஷயத்துல இருந்து ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப் எடுப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கியூப்ல இருந்து இன்னொரு கியூப் எடுத்ததா பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஒரு கியூப் கொடுத்து இதுல இருந்து வந்து நம்ம ஸ்பியர் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்வி அந்த மாதிரி ஒரு கேள்வி தான். இப்ப என்ன சொல்றாங்க? வால்யூம் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரைட் சர்க்குலர் கோட் தட் கேன் பி கட் அவுட் ஆஃப் a கியூப் ஆஃப் எட்ஜ் 7 சென்டிமீட்டர். அதாவது ஒரு கியூப் இருக்கு. ஒரு கியூப் வந்து 7 சென்டிமீட்டருக்கு சைட்ஸை கொண்டு நமக்கு ஒரு கியூப் இருக்கு. இந்த கியூப்ல இருந்து ஒரு லார்ஜஸ்ட் ரைட் சர்க்குலர் கோன் நம்ம எடுக்கிறாங்க. லார்ஜஸ்ட் ரைட் சர்க்குலர் கோனா நமக்கு எப்படி வரும்? நமக்கு இப்படி வருமா?
அதாவது அதனுடைய டயாமீட்டர் வந்து நமக்கு 7 மாறிடும். டயாமீட்டர் வந்து நமக்கு என்னவா மாறிடும்? நமக்கு 7 மாறிடும். அப்ப அதனுடைய ரேடியஸ் எவ்வளோ? நமக்கு 7/2 மாறிடுமா? அண்ட் அதே மாதிரி அதனுடைய ஹைட் வந்து என்னவா இருக்கும்? அதனுடைய ஹைட் வந்து நமக்கு 7 இருக்கும். ஓகேவா? எனக்கு அவன் அதனுடைய வால்யூம் கேட்கறான். ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கிறது செம ஈஸி. என்னது v is equal to pi r square h divided by 3a. ஸோ நான் என்ன பண்றேன்னா பையோட வேல்யூ நான் போட்டுறேன் 22/7. அதே மாதிரி ஆரோட வேல்யூ என்ன? ஆரோட வேல்யூ 7/2 இன்டூ 7/2. ஹெச்சோட வேல்யூ 7 டிவைடட் பை நான் 3 போட்டுக்கிறேன். இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆயிரும். இந்த 2ம் இது 11 மாறிடும். அடுத்து என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன் கேஸ். அடுத்து நீங்க மேல இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 539ன்னு கிடைக்கும். கீழே இருக்கிறது உங்களுக்கு 6ன்னு கிடைக்கும். இந்த 539 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 6 8 ஆர் 48. ஸோ இதுல இருந்து நமக்கு ஒரு 2 அதுல ஒரு 3 59 கிடைக்கும். 59ல வந்து எத்தனை இருக்கும்? 40 6 36 42 48 48 54 54 9 6 ஆர் 54. நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? நமக்கு கீழே வந்து 5 கிடைக்கும். அப்ப என்ன பண்றேன்? கீழே ஒரு 0 போட்டுக்கிறேன். 0 போட்டுக்கிட்டா நமக்கு 6 6 48. ஓகேவா? ஸோ அகைன் ஒரு 2 வரும். 2 வந்தா 0 வந்து நமக்கு என்ன சொல்லலாம்? நமக்கு ஒரு 3 6 18. ஸோ 89.8. ஓகே, 47 நமக்கு பி ஆன்சர் கேஸ். ஓகேவா? ஸோ பேரிங்னா இதுதான். ஒன்னுல இருந்து இன்னொன்று எப்படி வரும்? இந்த ஸ்பியர் அண்ட் கியூபுக்கு வந்து ஈக்குவல் சர்ஃபேஸ் ஏரியாஸ் இருக்கும். ஒரு ஸ்பியருக்கும் ஒரு கியூபுக்கும் ஈக்குவல் சர்ஃபேஸ் ஏரியாஸ் இருக்கும். அப்ப எனக்கு அவன் என்ன கேட்டுக்கிறான்? எனக்கு அவன் ரேஷியோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் டு தட் ஆஃப் கியூப் கேட்கறான். எனக்கு அது ஸ்பியருக்கும் கியூபுக்கான வால்யூமுடைய ரேஷியோ கேட்கறான். ஸோ என்ன சொல்லலாம்? ஒரு ஸ்பியர்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 4 pi r ஸ்கொயர். 4 pi r ஸ்கொயர். ஒரு கியூபுனுடைய சர்ஃபேஸ் ஏரியா என்னது? எனக்கு வந்து என்னதுன்னா எனக்கு வந்து 6a ஸ்கொயர். 6a ஸ்கொயர். ஓகேவா? இதை நான் என்ன சால்வ் பண்ண மட்டும் பாருங்களேன். அப்ப நான் என்ன பண்றேன்னா எனக்கு அவன் கேட்கறது என்ன? எனக்கு அவன் கேட்கறது வந்து எனக்கு வந்து 4/3 pi r கியூபுக்கும் a கியூபுக்கான ரேஷியோ என்னன்னு கேட்கறான். எனக்கு a கியூபுக்கான ரேஷியோ என்னன்னு கேட்கறான். ஸோ நான் என்ன பண்ணேன்? கிளவரா நான் ஏவோட வேல்யூ எடுக்கணும். ஸோ நான் ஏ ஸ்கொயரை மட்டும் நீங்க வச்சுக்கிறேன். 6 நான் இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன்னா ஸோ 4/r² டிவைட் பை 6. அப்போ எனக்கு இது ஒரு 2 டைமா மாறும். எனக்கு இது ஒரு என்னவா மாறும்? எனக்கு இது வந்து ஒரு 3 டைமா மாறும். ஓகேவா? இல்ல அது அப்படியே இருக்கட்டும். ஸோ 2 ஓகே 4/r² டிவைட் பை 6. நான் இதை ஏவை அப்படியே வச்சுக்கிறேன். நான் இந்த ரூட் எடுக்கிறேன். ஸோ இப்போ 4/r² டிவைட் பை 6. எனக்கு இதுல இருந்து என்ன மாறும்? எனக்கு இதுல இருந்து என்ன மாறும்னா எனக்கு 2 வெளியே வந்துடும், r வெளியே வந்துடும். ஸோ √5/6 மட்டும் எனக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கும். √5/6 மட்டும் எனக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அடுத்து நான் என்ன பண்றேன்? நான் வந்து அந்த இதை எடுக்கிறேன். ஸோ 4/3 pi r³ இஸ் ஈக்குவல் டு 2r √5/6 இன்டூ 2r √5/6 இன்டூ 2r √5/6. இதை நான் எப்படி போட்டேங்கிறது புரிஞ்சா? வெறுமையில நான் அந்த a கியூப் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏவோட வேல்யூ இதுவா இருந்தா a கியூபோட வேல்யூ எனக்கு இதுதான். ஸோ என்ன ஆகும்? எனக்கு ஆர் கியூபோட வேல்யூல அடிபட்டு போயிடும். அடுத்து எனக்கு என்ன ஆகும்? எனக்கு இந்த 4/3 பை இருக்கா? எனக்கு இது என்ன மட்டும் பாருங்களேன். இந்த 2 2 சார் 4 4 2 சார் 8 மாறிடும். அடுத்து எனக்கு ஒரு √5/6ம் இன்னொரு √5/6 சேர்ந்தா எனக்கு வந்து 5/6 கிடைச்சிரும். அடுத்து எனக்கு என்ன ஆகும்? அடுத்து ஒரு √5/6 மட்டும் நமக்கு இங்க இருக்கும். அடுத்து இது வந்து எனக்கு ஒரு டைமோ, எனக்கு இது வந்து ஒரு 2 டைமோ, எனக்கு இது வந்து ஒரு டைமோ, எனக்கு இது வந்து ஒரு 4 டைமோ, எனக்கு இது ஒரு டைமோ, இந்த பை கேன்சல் ஆயிரும். அப்ப எனக்கு 1:2 √5/6 எனக்கு கிடைக்கும். அப்ப √6 இஸ் ஈக்குவல் டு √5. எனக்கு என்ன ஆன்சரு? எனக்கு வந்து இதெல்லாம் √6 இன்டூ √5 வந்து எனக்கு 48. என்ன ஆன்சரு? எனக்கு 48க்கு டி ஆன்சரு. அடுத்து 48க்கு அப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போற கொஸ்டின் 49வது கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கியூப். வால்யூம் ஆஃப் கியூப் இருக்கு தெரியுமா? அது வந்து டு த ஸ்பியர். த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கியூப் டு தட் ஆஃப் a sphere which will fit inside a cube is. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு கியூப் இருக்கு. அந்த கியூபுக்குள்ள நான் ஒரு ஸ்பியரை வைக்கிறேன்னா இப்ப எனக்கு அவன் என்ன கேட்டிருக்கானா இந்த வால்யூமுடைய கியூபும் வால்யூம் ஆஃப் ஸ்பியரும், அதாவது கியூபனுடைய வால்யூமும் ஸ்பியர்னுடைய வால்யூமும் நான் என்ன பண்ண சொல்றான்? ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்றான். எனக்கு அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு அந்த ஸ்பியரை வந்து எனக்கு கியூப்ல வைக்க முடியும். எனக்கு அந்த ஸ்பியரை கியூப்ல வைக்கிற மாதிரி இருந்தா
எனக்கு இதனுடைய சைடு இருக்கும் தெரியுமா, அந்த சைடு வந்து எனக்கு என்னவா இருக்கும், எனக்கு d/2 இருக்கும், சாரி dவா இருக்கும். அப்ப எனக்கு அது என்னது, எனக்கு a is equal to r/2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகேவா? போன வருஷம் பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப எனக்கு கியூபோட வேல்யூ தெரியும். எனக்கு a கியூப். இப்ப எனக்கு என்ன தேவை, எனக்கு இது வந்து எனக்கு என்னவா மாறணும், எனக்கு எனக்கு இதனுடைய ஃபார்முலா வந்து 4/3 பை r கியூப். அடுத்து எனக்கு என்ன தெரியும்னா, எனக்கு ஆரோட வேல்யூ தெரியும். எனக்கு ஆரோட வேல்யூ என்னன்னா, ஆரோட வேல்யூ என்னன்னா, எனக்கு என்ன பண்ணணும், நான் வந்து சாரி கைஸ், d/2 போட்டா தான் எனக்கு வந்து ஆர். அப்ப எனக்கு அதே தான் நமக்கு இங்கேயும் நமக்கு a is equal to d இருந்தா, a is equal to நமக்கு d இருந்தா, நம்ம என்ன சொல்லலாம், நமக்கு a/2 தான் நமக்கு என்னவா இருக்கும், ஆரா இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா இங்க 4/3 இன்டூ பை இன்டூ a/2 இன்டூ a/2 இன்டூ a/2. அப்ப நமக்கு இஸ் டூ a கியூபா மாறும். இந்த a கியூபும் இந்த a கேன்சல் ஆயிரும். இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 4 கேன்சல் ஆயிரும். அப்போ 2 3 6 6:5 தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வந்து பேரிங்னா என்ன, ரெண்டு விஷயத்தை நீங்க கம்பேர் பண்ணக்கூடிய விஷயம் தான். இது வந்து எது, இது வந்து உங்களுக்கான ஹோம்வொர்க் சம் கைஸ். இது வந்து உங்களுக்கான ஹோம்வொர்க் சம். இதுவும் சேம் அதே கான்செப்ட் நமக்கு 6ன்னு ஆன்சர் வரும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்னும் இருக்கு. அதுவுமே உங்களுக்கு ஹோம்வொர்க் சம் தான். ஹோம்வொர்க் சம் தான். சால்வ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. அடுத்து அங்கிருந்து பார்த்தோம்னா நம்ம மெல்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது அடுத்த வீடியோ ஆக்கி விட்டுலாமா? ஓகே.